Idayam wishes you a very happy new year. Idayam wishes you a very happy new year. உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் வரும் 13ஆம் தேதி முதல் பிப்ரவரி 26ஆம் தேதி வரை மகா கும்பமேளா திருவிழா நடக்க உள்ளது. 1.5 மாதம் நடக்கும் கும்பமேளாவில் இந்த ஆண்டு கோடிக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பர் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த சன்னியாசிகள், மடாதிபதிகள் இப்போதே பிரயாக்ராஜ் வர துவங்கியுள்ளனர். தினமும் பிரயாக்ராஜ் கங்கை நதிக்கரையிலும் அயோத்தியின் சரயு நதியிலும் சிறப்பு ஆரத்தி நடக்கிறது. திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடும் பக்தர்கள் பாதுகாப்புக்காக போலீசார் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். பிரயாக்ராஜின் முக்கிய ரயில் நிலையங்களிலிருந்து திரிவேணி சங்கமத்திற்கு வர 7 பாதைகளும், அங்கிருந்து வெளியேற 9 பாதைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. கும்பமேளாவுக்கு வரும் பக்தர்களும் வெளியேறும் பக்தர்களும் ஒன்றோடொன்று கலந்துவிடாமல் இருக்க தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன. இது தவிர உயர் கோபுரங்கள் அமைக்கப்பட்டு சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தி கூட்டத்தை கண்காணிக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக 27,000 சிசிடிவி கேமராக்கள் நிறுவப்பட்டுள்ளன. இவை அனைத்தும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முறையில் செயல்படுபவை. கும்பமேளாவுக்கு வரும் வாகனங்களின் நம்பர் பிளேட்டுகளை தாமாகவே ஸ்கேன் செய்து அவற்றை பதிவு செய்து வைக்கும் திறன் உடையவை. நதியில் நீராடும் பக்தர்கள் அசம்பாவிதங்களில் சிக்கினால் அவர்களை உடனடியாக மீட்க நூற்றுக்கணக்கான படகுகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. வான்வெளியில் மட்டுமன்றி நீருக்கடியிலும் ட்ரோன்கள் மூலம் கண்காணிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக பிரயாக்ராஜ் போலீஸ் கமிஷனர் தருண் கௌபா கூறினார். We are visiting different akharas and establishing contact with the sadhus and saints here, and we are checking whether the arrangements are fine. The objective is that as it should be a very sugham anubhav for all the people who are visiting the place. So in continuation to that, in pursuance of that objective, we are just ensuring good arrangements. It is a usual practice that we are in communication with all the stakeholders here, and we ensure that proper security arrangements are in place, and also during the Shahi Snan and all the Mukhya Snan for the different Shraddhalus, tourists, and for the different akhadas, the arrangements have to be in place for better liaising with them, and security of the camps has to be ensured. So with that objective we are visiting different. We have an underwater drone which caters to this need to keep an eye on any kind of security intervention which takes place, and also for disaster management. So for that also we have underwater drones providing us the